தற்போதைய அண்மை செய்தி. பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அன்புமணியோடு பாமக உறுப்பினர்கள் யாரும் தொடர்பு வைத்திருக்க கூடாது என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்புமணியோடு பாமக உறுப்பினர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து களை நீக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து களை நீக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அன்புமணியோடு பாமக உறுப்பினர்கள் யாரும் தொடர்பு வைத்திருக்க கூடாது என்றும் ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் போக்கு சில காலமாக நீடித்து வந்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அவர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக உறுப்பினர்கள் யாரும் அன்புமணியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அறிக்கையின்படியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக உறுப்பினர்கள் யாரும் அன்புமணியோடு தொடர்பு வைத்திருக்க கூடாது என்ற உத்தரவையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறப்பித்திருக்கிறார். கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருப்பது கட்சியிலிருந்து களை நீக்கப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்தும் செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். இது பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவிற்கு இனி அன்புமணி ராமதாஸ் உரிமை கொண்டாட முடியாது என்றும் வேண்டுமென்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவிற்கு இனி அன்புமணி ராமதாஸ் உரிமை கொண்டாட முடியாது என்றும் வேண்டுமென்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை அன்புமணி மீது எடுக்கப்பட்டிருப்பதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அன்புமணியோடு பாமக உறுப்பினர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். இது பாமக தொண்டர்களிடையே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சிகளில் பாமகவும் ஒன்று. அந்த வகையில் பாமகவில் சில மாதங்களாகவே தந்தைக்கும் மகனுக்குமான அந்த போர் என்பது, அரசியல் போர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. யார் அதிகாரத்துக்கு வருவது, யாருக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு போர் குடும்பத்தில் துவங்கி கட்சி வரை நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்து பாமக அதிகாரப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸை கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருக்கிறார். இது மிக முக்கியமாக அரசியல் வட்டாரத்தில் மிக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். என்றால் ராமதாஸ் மிக முக்கியமாக வன்னியர்களுக்காக இந்த கட்சியை 1989 ஆண்டு
துவங்கி அதன் பிறகாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி அதன் பிறகாக இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தி இதையெல்லாம் நடத்திதான் இந்த கட்சியை நகர்த்தி கொண்டு வருகிறார். அதன் பிறகாக வாரிசு அரசியல் கிடையாது பாமகவில் என்று கூறிதான் இந்த கட்சியை துவங்கி ராமதாஸ் நடத்தி வந்தார். அதன் பிறகாக அன்புமணி கட்சிக்குள்ளாக வருகிறார். அதன் பிறகாக கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வருகிறார். இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். அதன் பிறகாக கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸை நிறுவனர் ராமதாஸ் தான் நியமிக்கிறார். ஆகவே இவ்வாறாகவே இந்த கட்சி நகர்ந்து வருகிறது. அதன் பிறகாக தந்தைக்கும் மகனுக்குமான வீட்டில் துவங்கிய மோதல் என்பது கட்சி வரை வந்து இறுதியாக அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இந்த விவகாரம் என்பதுதான் தற்போது இன்றைய தினத்தில் கட்சி அரசியல் சார்ந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் கட்சி யாருக்கு சொந்தம்? நிறுவனராக துவங்கிய ராமதாஸுக்கு சொந்தமா அல்லது இடையில் தன்னுடைய மகன் என்ற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸை உள்ளே வந்து அதன் பிறகு கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பான தலைவர் பதவி வரை கொண்டு வந்த அன்புமணிக்கு இது தொடர்பில் இருக்கிறதா, அதாவது அவருக்கு தான் சொந்தமா என்ற ஒரு விவகாரம் என்பது தற்போது பூதாகரமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமான அந்த வார்த்தை போர் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. என்றால் பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் கட்சிக்காக பெரிய அளவில் பணியாற்றவில்லை. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அனுபவம் இல்லாமல் இருக்கிறார், பக்குவம் இல்லாமல் இருக்கிறார் என்ற வார்த்தையெல்லாம் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி தன்னுடைய மகன் என்று பாராமல் அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் அடுக்கடுக்காக வைத்திருந்தார். அதே போல தன்னுடைய தாயையும் தாக்க வந்தார் அன்புமணி என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார் ராமதாஸ். இவ்வாறாக இந்த விவகாரம் என்பது கடந்து வந்த நிலையில் அன்புமணி தொடர்ச்சியாக கட்சிக்கு விரோதமாக நடைபெற்று வருகிறார். கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக பேசி வருகிறார். இது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கட்சியினுடைய மிக முக்கியமாக ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு பரிந்துரை செய்திருந்தார் ராமதாஸ். ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி ராமதாஸுக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. 2 முறை கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த 2 முறையும் அன்புமணி ராமதாஸ் அதற்கு பதிலளிக்காமல் தவிர்த்து விட்டார். ஆகவே 2 முறை அவகாசம் கொடுத்தும் அந்த கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு கூட குழுக்கு கூட மரியாதை இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை நீக்கியிருக்கிறார். இவ்வாறாக இந்த விவகாரம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம்? நிறுவனர் ராமதாஸுக்கு சொந்தமா அல்லது கட்சியினுடைய தலைவராக ராமதாஸால் நியமிக்கப்பட்ட அன்புமணிக்கு சொந்தமா என்ற விவகாரம் என்பது தற்பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கொன்றும் தொடர்ந்திருக்கிறார். கட்சி பாமகவை தொடங்கியது நான், அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமான அந்த மாம்பழம் சின்னம் தனக்கானது என்று ராமதாஸ் வழக்கம் தொடர்ந்திருக்கிறார். ஆகவே அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான இருந்த மோதல், வீட்டில் துவங்கிய மோதல் கட்சியில் முடிந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார் ராமதாஸால். ஆகவே அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்காக இருவருடைய வழக்கும் வர இருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்து விட்டார். அன்புமணி அதில் கேவிட் மனு தாக்கல் செய்து அதன் பிறகாக தன்னையும் அந்த வழக்கில் இணைத்து வாதாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் கட்சி அதிகாரப்பூர்வமாக யாருக்கு சொந்தம்? நிறுவனருக்கு சொந்தமா அல்லது கட்சியினுடைய தலைவருக்கு சொந்தமா? பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட இணைய இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த விவகாரங்களில் என்னென்ன நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை பார்த்தோம். அடுத்த கட்டமாக இந்த கட்சி யாருக்கு சொந்தமாக போகிறது? ராமதாஸுக்கு சொந்தமாக போகிறதா அல்லது அன்புமணிக்கு சொந்தமாக போகிறதா? பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு அதிக அளவில் ஆதரவு தருகிறார்கள்? ஆகவே இதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி ஒரு பொதுக்குழுவையும் நடத்தி அதிகாரப்பூர்வமாக அதை காட்சியாக படம் எடுத்து ஆதாரப்பூர்வமாக வைத்திருக்கிறார், கையொப்பம் வாங்கியிருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாலு அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆகவே அதை எடுத்துக்கொண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திலும் அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கட்சி அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் சொந்தமாக அதிக அளவில் ஆதரவு இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு செல்ல போகிறதா அல்லது நிறுவனர் என்ற அடிப்படையில் ராமதாஸுக்கு செல்ல போகிறதா என்ற ஒரு விவகாரமும் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகாக கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வழக்கையும் தொடர முடியும். ஆகவே இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழக அரசியலை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம், ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு கூட கட்டுப்படவில்லை, அவருடன் யாரும் தொடர்பு வைத்திருக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கடந்த ஓராண்டாகவே குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக
கொண்டிருக்கிறார். அப்போதிருந்து அவர் மீதான ஒரு கடும் அதிர்ச்சி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளிகளில் வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்துல அவரை கட்சியிலிருந்து செயல் தலைவர் என்கிற பொறுப்புக்கு, தலைவர் என்கிற பொறுப்புல இருந்து செயல் தலைவர் என்கிற பொறுப்புக்கு அவரை மாற்றியதுடன் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மகள் வெளிப்பேரர் முகந்தனையை அரசியலுக்கு கொண்டு வர தொடங்கினார். அதனுடைய நீட்சியா இப்போது மகளையும் அரசியலுக்கு கொண்டு வர தொடங்கினார். அன்புமணியினுடைய அரசியல் முக்கியத்துவத்தை குறைப்பது என்பதில் திரு மருத்துவர் ராமதாஸ் தீவிரமாக இருக்கிறார். 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அடையாளமாக இருந்தது. மேற்கு மண்டலம், வட மாவட்டங்களில் இருக்கிற கணிசமான வன்னிய சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் அந்த கட்சி இருந்தது. தமிழக அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு 18-20 எம்எல்ஏக்கள், ஒரு 5-6 எம்பிக்கள், 2-3 அமைச்சர்கள் மத்தியில அந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி தோன்றது. இப்போ அந்த சூழ்நிலையில இப்ப இந்த நிலைப்பாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாகி இருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடி தான். இப்ப கட்சியினுடைய நிறுவன தலைவருக்கு என்ன அதிகாரம், அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளில் என்ன இருக்கிறது என்பது தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிறுவன தலைவர் ஆலோசனையின்படி செயற்குழு, பொதுக்குழு தலைவர்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சட்ட ரீதியாக விதியில நிறுவன தலைவருக்கு என்று பெரிய அதிகாரம் எதுவும் இல்லை என்று திரு அன்புமணி தரப்புல நீங்க குறிப்பிட்ட மாதிரி வழக்கறிஞர் பாலு போன்றவர்கள் அதான் சொல்றாங்க. அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் கையெழுத்து போடும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறதா அவங்க தரப்புல. இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேராசிரியர் தீரன் தலைவராக இருந்தாரு. அதன் பின்னர் ஜி.கே. மணி தலைவராக இருந்தாரு. அவர் இல்லாம ஐயா ராமதாஸ் கோட்டை தாண்ட மாட்டார்கள். அவருடைய முடிவு எதுவோ அதுதான். அவர்கள் இரண்டு பேருமே தலைவராக இருந்தாலும் நிறுவன தலைவர் தான் பத்திரிகையாளரை சந்திப்பது, கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு தீர்மானங்களை வடிவமைப்பது, முன்னெடுப்பது, கட்சியை ஒட்டுமொத்தமாக அவர் தான் இயக்கி வந்தார். அதற்கு ஜி.கே. மணி, பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் கையெழுத்து போட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது மகனையே அந்த பொறுப்புக்கு கொண்டு வருகிற பொழுது மகன் அப்பா ஓய்வு எடுக்கட்டும், நான் கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுயாதீனமாகவே அவர் செயல்பட தொடங்கிட்டாரு. இதனுடைய விளைவாகத்தான் நான் இருக்கும் வரையிலும் நான் தான் தலைவர் என்று நிறுவன தலைவர் தன்னையே தலைவராக பிரகடனப்படுத்திக் கொண்டு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல் தலைவராக மாற்றினார். இதுல என்ன இப்ப சிக்கல்னா, இளைஞரணி தலைவர், மத்திய அமைச்சர், அதை தொடர்ந்து கட்சியின் தலைவர் என்று அன்புமணியை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்ததுனால கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 70-80% பேர், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் வரைக்கும் அன்புமணி பின்னாடி அணிவகுக்க தொடங்கிட்டாங்க. பெரிய ராமதாசருக்கு 80 வயது கடந்து விட்டது, இனி அரசியல் எதிர்காலம் என்பது திரு அன்புமணிகிட்ட போனாதான் நம்ம பதவி பொறுப்புகளுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு வந்ததுனால அங்க போயிட்டாங்க. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் இருக்கிற அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் கட்சியினர் ராமதாஸ் மேல ஒரு வன்னியர்களின் அடையாளம் என்கிற மாதிரி இருக்கிறதுனால இங்க இருக்கிறாங்க. இப்ப சட்ட ரீதியாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது? ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு செல்லும் அப்படின்னா அன்புமணிக்கு அங்க இடம் இல்ல, வேற தனி கட்சி தான் தொடங்கணும். இல்ல அன்புமணி பொதுக்குழு செல்லும்னா ராமதாஸ் தனியாக அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினா அப்பா கட்சி மகன் கட்சின்னு இனி பாமக போகும் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது சகோதரர். இப்போ இந்த நேரத்தில் 2 விவகாரங்களை இந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று, ராமதாஸுக்கு வயதாகிவிட்டது, அன்புமணி பின்னால் சென்றால் எதிர்காலம் இருக்கும் என்று பலர் செல்வதை பார்க்க முடிகிறது. இதை இப்படி எடுத்துக்கொள்ளணுமா, அல்லது பாமக டிவேட் ஆகி சென்றிருக்கிறது? ஏன்னா என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் கட்சிக்கு வரமாட்டார்கள் என்று ஆரம்ப காலகட்டத்தில் கூறியதும், தன்னுடைய குடும்பத்திலிருந்து வருவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களாக நிற்க வைக்க மாட்டோம் என்று கூறியதும், பாமகவுடைய கொள்கையிலிருந்து டிவியேட் ஆகி போனதுனால தான் இந்த பிரச்சனையா? இந்த 2இல் எது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா இதாவது முழுக்க குடும்பம் சார்ந்துதான் இந்த பிரச்சனை உருவானது அப்படிங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பல நிர்வாகிகளும் சொல்றது. இது பொதுவெளிக்கு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்தாக்கம் தான் பெரும்பாலோருக்கு இருக்கிறது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கணும், மகன் தலைவராக இருக்கிற எப்படின்னா பேராசிரியர் தீரன், ஜி.கே. மணி போன்றவர்கள் மாதிரியே இவரும் செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு ஏமாற்றத்தை அளித்ததால் இப்ப இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இது என்ன ஆகும்னா,
பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இல்லை, சமுதாய அளவிலானது. ஓரளவுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு சிலர் சமுதாயம் மற்ற சமுதாயத்தினர் ஆதரிக்கலாம். ஆனால் 100% இது வன்னியர் சமுதாயத்துக்கானது. வன்னியர் சமுதாயத்தின் அடையாளமாக திரு ராமதாஸ் இருப்பதனால தொண்டர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் இவர் பின்னாடி இருக்கலாம். ஆனால் நிர்வாகிகள் பெரும்பாலும் நான் சொன்னது மாதிரி ஒரு 70-80% அளவுக்கு அவரோட இருப்பாங்க. திரு அன்புமணியோட இவர் காலத்தில் திரு அன்புமணி நியமித்த மூத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குற தொடக்க காலத்து நிர்வாகிகள் ஒரு 10-20% இவர்களை இருக்கலாம். ஆனால் நான் குறிப்பிட்ட மாதிரி இது தேர்தல் ஆணையத்தில் சட்டத்திட்ட விதிகளை எப்படி இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், யாருக்கு எந்த விதமான அதிகாரம் என்பதை பொறுத்து தான் இந்த நிலைப்பாடு நமக்கு நிச்சயமா தேர்தல் ஆணையத்துக்கு முடிவுக்கு பிறகு தெரியும். டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கட்சியை முடக்கி பாமக அன்புமணி, பாமக ராமதாஸ் போட்டு மாம்பழ சின்னத்தையும் முடக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். இந்த நேரத்தில் தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு கட்சியினுடைய அதிகாரத்தை யார் கைப்பற்றப் போகிறார்கள்? கட்சியை விட்டு தந்தை மகனை நீக்கியிருக்கிறார். இதுபோல் முதல் கட்டமாக இந்தியாவில் நடைபெறுவதில்லை, பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் ராமதாஸுக்கு இந்த கட்சி சொந்தமா அல்லது அன்புமணிக்கு சொந்தமா என்பது குறித்தெல்லாம் நீதிமன்றங்களும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய இருக்கிறது. பாமகவுடைய பைலா என்ன சொல்கிறது என்பதெல்லாம் பாமகவுடைய அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தெரியும். அடுத்த கட்டமாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த வழக்கு செல்லும். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து இருக்கிறார் ராமதாஸ். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கட்சி யாருக்கு சொந்தம், யார் பின்னால் கட்சி இருக்க போகிறது, இந்த கட்சி எதற்காக செயல்பட போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேரலில் விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி நித்யானந்தன்.